வா, நாளைக்கு உன்னை ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா. ஏன்டி? எனக்கும் டீச்சருக்கும் சண்டை, அதனாலம்மா. சண்டையா? நீ நாடி சண்டை போட்ட? கணக்கு டீச்சரு பாடம் எடுக்கும் போது நான் கணக்குல புலின்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்ப எது கிளாஸ்ல இருக்கீங்க, காட்டுக்கு போவதில்ல, நாங்களாச்சும் ஒழுங்கா படிப்போம்னு சொன்னம்மா. அடி பாவி, ஏன்டி என் உயிர் எடுக்கிற? வர வர நீ சரி கிடையாது. இனிமே ஒழுங்கா வெடிக்கால 5 மணிக்கு எழுந்துக்கோ, அப்பதான் நீ ஒழுங்கா இருப்ப. 5 மணிக்கு எழுந்துங்கன்னா ஒழுங்கா இருப்படா. சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஏந்துக்குனா அறிவும் வளரும், செல்வமும் பெருகும். அப்படியா? தினமும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பேப்பர் போடுறாருல, அவர் எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் வெடிக்கால 4 மணிக்கே வந்துருவாரு. சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவர் ஏந்துக்கிறார் தானமா? ஆமா. அப்ப ஏமா அவர் சைக்கிள் வராரு? ஆடி கார்ல தானே வரணும். உனக்கு போய் புத்திமதி சொன்ன பாரு. என் புத்திய கால இருக்கிற செருப்பாலே அடிக்கணும். ஆளை விடுறியம்மா. கால்ல செருப்பு போடல, எப்படி அடிச்சுக்கோ? ஹலோ அம்மா, பக்கத்து வீட்டு அண்ணா கிட்ட 400 ரூபாய் குடுத்துட்டு போறேன், வீட்டுக்கு வந்த உடனே வாங்கிக்கோ. நான் ஃப்ரெண்டு வீட்டார் போயிட்டு வந்துடுறேன். சரி, வாங்கிக்கிறேன்டி. அம்மா, காசு கம்மியா குடுத்துட்டு போறாரு, மறக்காம வாங்கிக்கோ. அஜய், ஐசு உங்ககிட்ட 400 ரூபாய் குத்தாலாமே, குடுப்பா. 400 ரூபாய் எங்க குத்தா? ஐஸ் என்கிட்ட 100 ரூபாய் தான் குத்தா. டேய், என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. அப்பே சொன்னாடா ஐசே, அந்த அண்ணன் ஏமாத்துவாருன்னு. ஒழுங்கா என் காசு 400 ரூபாய் கொடு. கோ, உன் பொண்ணு 100 ரூபாய் தாங்க குத்திச்சா? 400 ரூபாய் என்கிட்ட 100 ரூபாய் சொல்லி ஏமாத்துறியா? கோ, உன் பொண்ணு 100 ரூபாய் தாங்க கொடுத்தா. மறுபடியும் போய் சொல்லாதடா. அம்மா, இதோ உன் பொண்ணுகிட்டே கேட்கலாம் இருக்கா. ஐசே, நீ என்கிட்ட எவ்வளவு குத்த? 100 ரூபாய். டேய், என்கிட்ட 400 ரூபாய் குத்துன்னு சொன்ன. மா, 400 ரூபாய் குத்தன்னு சொல்ல, நான் 100 ரூபாய் குத்தன்னு சொன்னேன். அடி பாவி, சாரிப்பா. மோ, அறிவு இருக்கா உனக்கு? டேய், யார பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குற? ஃபர்ஸ்ட் உனக்கு இருக்கா? தோச்ச ட்ரெஸ் அழுக்காவே இருக்கு, அறிவு இருந்தா இந்த மாதிரி துவைப்பியா? அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டா அழுக்காதான் இருக்கும். உனக்கு தாண்டி அறிவு இல்ல. உனக்கு தாமா அறிவு இல்ல. உனக்கு தாண்டி அறிவு இல்ல. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவளுக்கு அறிவே இல்லடா. இவங்களுக்கு தானே அறிவு இல்ல. யாருக்கு அறிவு இல்லைன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஐசே, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. சாப்பிட முடியாத கனி என்ன கனி? பால்கனி. செவுத்துல அடிக்க முடியாத ஆணி? பிரியாணி. உலகத்திலே ஆபத்தான சிட்டி என்ன சிட்டி? எலக்ட்ரிசிட்டி. கடைசி கேள்வி, சிரிச்சுட்டே இருக்கிற பூச்சி என்ன பூச்சி? ஈ. சபாஸ் ஐசே. இப்ப உங்களுக்கான கேள்வி, இரக்கமுள்ள கிழங்கு என்ன கிழங்கு? இருக்குமுள்ள கிழங்கா? தெரியலையே. நீ சொல்லு ஐசே. கருணை கிழங்கு. சூப்பர் ஐசே. ஐஸுக்கு அறிவு இருக்கா, உனக்கு தான் அறிவு இல்ல. ஏ ஐசே, காலண்டர் பாத்தியாடி? இன்னைக்கு ஒரு ராசிக்கு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமாண்டி? மா, விளையாடாதம்மா. அது எப்படிமா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்? ஐசே, கேலண்டர்ல போட்டிருக்கதெல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்கள் சொல்லி எழுதுனதுடி. நீ நல்லதாவே நானே, கண்டிப்பா நல்லா நடக்கும். சரிம்மா. A few minutes later. கேலண்டர்ல போட்டது கண்டிப்பா நடக்கும். ஐசு நான் நினைச்சேன்னு தெரியலையே. ஐசே, ஏ ஐசே, நினைச்சியாடி? நினைச்சுமா, ஆனா நடக்கவே இல்ல. நடக்கலையா? அப்படின்னா நீ நினைச்ச? இதுதான். அடி பாவி, செல்லையா நீ நினைச்ச? நீ தினமா நினைச்சதுல நடக்கும்னு சொன்ன, அதான் நினைச்சு பார்த்தேன், நடக்கவே இல்ல. ஐசே, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாயா. டேய், நான் சும்மா குழந்தை அங்க போ இங்க போன்னுங்கற. வேணா நீ போ, அவ போக மாட்டா. ஐசே, ஒழுங்கா ஸ்கூல் கிளம்பி போ. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருள் போடுறாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வரேன். அவன் எங்க போ சொன்னாலும் நீ போவாத. நான் போயிட்டு வரேன். ஐடியா. A few minutes later. நான் ஐசு கால் பண்றா. ஹலோ அம்மா, பக்கத்து வீட்டானே எங்க போக சொன்னாலும் நீ போக கூடாது தானே சொல்லிருக்க? ஆமா. என்ன போக சொல்றேன்மா. தோபார ஐசே, அவன் எங்க போ சொன்னாலும் போவாத. சரிம்மா. நான் ஸ்கூல் போக விளையாண்டுக்கிறா. நீ இருக்குது இரு. ஏ ஐசே, மணி 11:30 நீ ஏன்டி ஸ்கூல் போல? நீ தினமா போக கூட சொன்ன. நான் எப்படி சொன்னேன்? அஜய் அண்ணா எங்க போக சொன்னாலும் போக கூட சொன்னல. ஆமா, அவர் ஸ்கூலுக்கு தான் போக சொன்னாரு. நீ தான் அஜய் என்ன எங்க போக சொன்னாலும் போக கூட சொன்னல, அதான் போல. அடி பாவி. ஐசே, எங்க சித்தப்பா எங்கனா பாத்தியா?
ஏண்ணா என்னாச்சுண்ணா? பைக் எத்துன்னு போனார் ஐசே, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளே காணோம். என்னடா ஆச்சு? என் சித்தப்பா பைக் எத்துன்னு போனாருக்கா, ஆளே காணும்க்கா. அண்ணா நேத்து ஒரு அக்கா கூட பார்த்தேன், ஒருவேளை அந்த அக்கா கூட ஓடி போயிட்டாரோ? ஐசே இந்த மாதிரி தேவையில்லாம பேசாத, அது என் சித்தியா இருக்கும். அப்ப முந்தா நேத்து ஒரு அக்கா கூட பார்த்தனே, அவங்க கூட போயிட்டாரோ? ஏ ஐசே, அறிவில்ல உனக்கு? இந்த மாதிரி தான் பேசுவியா? பாருக்கா இவ எப்படி பேசுறா. ஒருவேளை பைக்கை திருடின்னு போயிருப்பாரோ? ஏ ஐசே, ஏன்டி இவ்வளவு கேவலமா பேசுற? திட்டுக்கா அவள. ஒருத்தர் வரது கொஞ்சம் லேட் ஆனா போதுமே, யாருன்னா கூட்டிட்டு ஓடிட்டாங்க இல்ல பைக் திருடிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தமா? ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? பரவாயில்ல, விஷ்ணாக்காவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிருக்குது. அஜய், ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? என்ன அஜய்? ஒண்ணும் இல்லக்கா. நான் அஜய், ஆடி மாசம் பிறந்துச்சு, உங்க வீட்டுல எத்தனை வாரம் கூழ் ஊத்துறாங்க? எங்கக்கா ஆடி மாசம் கூடு ஊத்துனாவே எங்க அம்மாக்கு சாமி வந்துருது. டேய், உங்க அம்மாக்கு சாமி எல்லாம் வருமா? சாமி வந்தா நல்லது தானடா. அக்கா சாமி வந்தா பரவாயில்லக்கா, ஆடு கோழி மீன் முட்டை எல்லாத்தையும் கேக்குறாங்கக்கா. டேய், சாமி வந்தா சாமி கேட்டதெல்லாம் செய்யணும்டா, இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிடும்டா. நேது சாமி வந்தா சாமி கேட்டதெல்லாம் தருவாங்களா? தெய்வ குத்தம் ஆயிடுமா? அதனால தாங்க ஆடி மாசம் கூழியா ஊத்து வேணான்னு இருக்கிறேன். உங்க அம்மா சாமி ஆடலனா என்ன? நான் ஆடுற பாரு சாமி. அடா பாவி, அதுக்காடா கூழ் ஊத்த மாட்டேன்னு சொல்ற? ஆத்தா வந்துட்டாடா. ஆ, ஆத்தா என்னத்தான் என் பொண்ணு மேல வந்திருக்க? ஏய், ஆத்தா துருமுலையா இருப்பா, இருமுலையா இருப்பாடி, இப்ப பொண்ணு மேல இருக்காடி. ஆத்தா என்னாச்சாத்தா, எதுக்காத்தா என் பொண்ணு மேல வந்திருக்க? ஏய், ஆத்தா காடி மாசம் கூழ் ஊத்தி படை போடுறீ. ஆத்தா உனக்கு என்ன வேணும்னு சொல்லாத்தா, ஆடு கோழி மீன் முட்டை எல்லாமே உனக்கு நான் செய்யறேன். ஏய், அது அந்த கால ஆத்தாடி, இப்ப இந்த ஆத்தாக்கு என்ன வேணும் தெரியுமா? ஐஸ் கேக்கு மிச்சர்றி. என்ன ஆத்தா ஐஸ் கேக்குது? அது மட்டும் இல்ல, சாப்பிட்ட மறுநாள் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. ஆத்தா எங்க போச்சு? ஏய், ஆத்தா இங்கதாண்டி இருக்கா. நினைக்கிறாக்கா. ஆமாண்டா, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். ஆத்தா எதுக்காத்தா ஸ்கூல் லீவ் போடணும்? அதுவா, சாப்பிட்டு முடிச்சோன்னு டயர்டா இருக்காது, அதுக்குதான். அப்படியா ஆத்தா? உன் பேர் என்ன ஆத்தா? பேரா சூர்யாத்தா. சூர்யாத்தாவா? சரி ஆத்தா, கொஞ்சம் உள்ள வாங்க. பூஜை பண்ணதான். ஆத்தாக்கு இப்ப பூஜை வேணாடி. அதெல்லாம் பண்ணலவா ஆத்தா? ஆத்தாவா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போலன்னா அடிதான் விழும்.